Taste the Daily. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் விழா கொண்டாடப்பட்டது. குடியாத்தம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் அகரம்சேரியில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் ஆகியோர் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து கட்சி கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை ஒட்டி மாபெரும் சதுரங்க போட்டி நடைபெற்றது. மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான சி. மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் கட்சி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம், மாவட்ட அவைத்தலைவர் காத்தவராயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் உடையாம்பாளையம் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளருமான PRG அருண்குமார் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கழக கொடி ஏற்றி வைத்து 1000 ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.